இப்போ ஒரு ஆள் இருக்கார் இல்லைங்களா? ஒரு ஆள் இருக்காருன்னா, அவர் ஆரம்பத்திலேருந்தே ஆரம்பத்திலேருந்தே சரியில்லாத ஆள். ஆரம்பத்திலேருந்தே சரியில்லாத ஆள். சரியில்லாத ஆளுங்க இருக்கும்போது, அவருக்கு ஒரு நல்ல மனைவி வாய்க்குது. நல்ல மனைவி வாய்ச்சாலுமே, அவருடைய கிரக பலம் பாருங்கள், அவருடைய தலை எழுத்து பாருங்கள். கிரக பலம் வந்து நல்ல மனைவி வாய்ச்சாலுமே, அவருடைய இந்த பொறுக்கி புத்தியெல்லாம் போகிறதே இல்லை. சாக வரையிலும் போகாது. ஏன்னு கேட்டால், அந்த பொறுக்கி புத்தி வந்து அவருக்கு சின்னதுலேருந்தே இருக்குது. அவருக்கு அந்த மனைவி தான் படாத பாடுபடுது. அடிக்கடி சண்டை, வழக்கு, பிரச்சனை, அது இது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அப்படி இருந்தாலும் அந்த மனைவி இருந்தாலும் எளியும் பூனை மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இப்படி ஒரு மனைவிக்கு இப்படி ஒரு ஆள் கிடைச்சது காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு மனைவிக்கு, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு, இந்த மாதிரி ஒரு கிடைக்கும்போது, இந்த மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைக்கும்போது என்ன பண்ண முடியும்? கரும வினை. அந்த கரும வினையினுடைய ஆள் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துட்டு நம்மனால ரொம்ப அல்லோல் பட்டு புழுவாகிறதுக்கு பதிலாக நீ வந்து கொஞ்சம் தடுக்கிற அளவுக்கு நீ சக்தியுள்ள பெண்ணு. அதனால வாழ்ந்து தொலைச்சிரு. கடைசி காலத்தில் அவன் அனுபவிப்பான், நீ பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி விதி இருக்குங்க. அந்த விதி கூட வெல்லலாங்க. அந்த மனைவி சொல்கிற மாதிரி நீ கேட்டீன்னா வெல்லலாம். நீ கேட்க மாட்டேங்கிறியே. உனக்கு அந்த பொறுக்கி புத்தி போகவே மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. தலையாட்டுற, பண்ணுற, பிடிக்கிற, செய்கிற, மனைவி கிட்ட கொந்தளிக்கிற, சில டைமில் கொந்தளிக்கிற, எல்லாம் பண்ணுற. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். எதாக இருந்தாலும் பேசணும். மனைவி உடுக்குத்தான் புத்தி தடுமாறுதுன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் மோசமான ஆள் அப்படின்னு உனக்கே தெரியுதல்ல. இப்போ மனைவி சொல்கிறத கேட்டு நடக்க வேண்டியதானே? ஏன் நடக்க மாட்டேங்கிற? உன்ற கர்மா வந்து விட மாட்டேங்குது. அதை வெல்லணும்னு சொன்னால் நீ மனைவி சொல்கிற மாதிரி கேட்டு நடந்தீங்கன்னா வென்றுடலாங்கிற நான். யார் ஒருத்தர் விட்டு கொடுக்கணுங்க? யாராச்சும் ஒருத்தர் பேச்சை கேட்டால் தானுங்க குடும்பம் நல்லாயிருக்கும். இப்போ உனக்கும் ஓரளவுக்கு வயசும் ஆகிப்போச்சு இல்லையா? ஏன் கேட்க மாட்டேங்கிற? இன்னும் அப்படியே இருக்கிற. பொய் பித்தலாட்டம் நிறைய பேசுகிற. வாய் திறந்த பொய் பேசுகிற. மனைவிகிட்டே பேசுகிறது. மனைவிகிட்ட பேசினா சந்தோஷம் கிடைக்குமா வீட்டில்? நமக்கு மேலே இறைவன் ஒருத்தன் இருக்கானுங்க. நம்ம கடவுள், நம்மளை படைத்த கடவுளை நம்மளை ஈங்கிறாரு. நம்மளை நடத்தி கொண்டு போகிறது அவர் தான். அவர் பார்த்துக்குவாரல்ல. அவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சத்திய நேர்மை தரும் பிரகாரம் வாழணும்னா மனைவி சொல்கிற மாதிரி, கணவன் சொல்கிற மாதிரி கேட்டு வாழணுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணணுங்க. டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. நியாயம் இல்லாமல் கோவப்பட்டால் அழிவு காலம் வந்துவிடும். லைஃபே கொஞ்ச நாள் தான். சிறு சந்தோஷம் வாழணுங்க. கஞ்சி குடித்தாலும். சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.